வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை ஒடுக்க திமுக அரசு முயல்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் எழுச்சியுரையாற்றிய புரட்சித் தமிழர் கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் கூட்டம் நடத்த திமுகவுக்கு அனுமதி வழங்கி எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் அனுமதி வழங்குவதில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். இதுதான் அதிமுக நடுநிலையோடு நடந்தது. அதிமுக இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு 3 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால 3 முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறாங்க? ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க. இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு கேட்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும்.